கடலுக்கு அடியில் ஆக்சிஜனே இல்லாத பள்ளத்தில் வாழும் மர்மமான உயிரினங்களை மிஸ்டீரியஸ் கிரியேச்சரை சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. பெலிசியஸ் கடற்கரையிலிருந்து கடலின் நடுவே 300 மீட்டர் அகலமும் 120 மீட்டர் ஆழமும் கொண்ட கிரேட் ப்ளூ ஹோல் வந்து இருக்கு. கிரேட் ப்ளூ ஹோல் கடல்ல ஒரு துளை போட்டது போல இருக்கும். கிரேட் ப்ளூ ஹோல் இதோட உட்புறத்தை வரைபடமாக்கும் முயற்சியில சயின்டிஸ்ட் மற்றும் ரிசர்ச்சர்ஸ் 2 சம்மரினை வந்து பயன்படுத்துறாங்க. அந்த 2 சம்மரின்ல உள்ள சோனா ஸ்கேனிங் மூலம் இந்த கிரேட் ப்ளூ ஹோல் இதோட உட்புறத்தை வரைபடமாக்குறாங்க. இந்த கிரேட் ப்ளூ ஹோல் இதோட இன்டீரியரை 3D மேப் கம்ப்ளீட் பண்றாங்க. சோனா ஸ்கேனிங் மூலம் பெறப்பட்ட டேட்டா மூலம் ரிசர்ச்சர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடல் அலைகளால் கூட இந்த துளையில் இந்த ஹோலோட உட்புறத்தில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்ற முடியாது. அதற்கு இந்த ஹோல் இந்த துளையோட அமைப்பு தான் காரணம். இதனால இந்த துளையின் உட்புறத்தில் இருக்கக்கூடிய நீர் பல நூற்றாண்டுகளாக தேங்கி ஆக்சிஜனே இல்லாம போயிருது. ஆக்சிஜனே இல்லாத இந்த பகுதியில் 294 வகை பாக்டீரியா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல 22% வந்து நியூ ஸ்பீசிஸ். ஆக்சிஜனே இல்லாத இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியா சல்ஃபரை உணவாக கொண்டு கெமியோ சிந்தசிஸ் மூலம் ஆற்றலை பெறுது. அப்புறம் 1730 வகை வைரஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் 70% வந்து நியூ வைரஸ் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம்